எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சமையல் தொடர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட அன்றாட உணவோட ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிற பருப்புகளை பத்தியும் அத சமையல்ல சிறப்பா பயன்படுத்தும் ரகசியங்களை பத்தியும் தான் பார்க்க போறோம். இந்த சின்ன உதவி குறிப்பு உங்களோட சமையலை ரொம்பவே எளிதாகவும் சுவையாகவும் மாத்தும். முதல் உதவி குறிப்பு என்னன்னா, துவரம் பருப்பை விரைவா வேக வைக்கிறதுக்கு. துவரம்பருப்பு சீக்கிரமா வேகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடான தண்ணியில ஊற வைக்கணும். துவரம்பருப்பு சாம்பார் மாதிரி வடிவங்கள்ல நம்முடைய அன்றாட உணவுல ரொம்பவே பயன்படுத்தப்படும் ஒரு பருப்பு. ஆனா இதைய நல்லா வேக வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். இந்த சின்ன டிப் உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தும். துவரம்பருப்பை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண நீர் இல்லைன்னா சூடான நீர்ல 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதனால பருப்பு சீக்கிரமாகவும் மென்மையாகவும் வெந்துடும். ஒரு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சூடான தண்ணீர் தான் இங்க ரகசியம். ரெண்டாவது உதவி குறிப்பு என்னன்னா, சாம்பார்ல மசாலா நிறத்துக்கு. சாம்பார்ல பருப்பு மசாலா உண்டாகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி முன்னாடியே சேர்க்கணும். சாம்பார் செய்யும் போது பருப்பு நல்லா கரைஞ்சு மசாலா பதம் இருக்கணும்ல, அதுக்கு ஒரு சிறந்த வழி என்னதுன்னா, பருப்பை வேக வைக்கும் போதே அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை சேர்க்கணும். இதனால பருப்பு வேகும் போதே மஞ்சள் நிறம் பருப்புலையும் ஊடுருவி சாம்பாருக்கு அழகான நிறத்தையும் பருப்பு முழுவதும் ஒரே மாதிரியான மசாலா சுவையையும் தரும். பருப்பு கரையும் போதுதான் மசாலா கலக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்ல, முன்கூட்டியே தயாரிச்சிடலாம். மூணாவது உதவி குறிப்பு என்னன்னா, கடலையின் தரம் பாதுகாக்க. கடலைய வறுத்து வச்சா ரொம்ப நாளைக்கு தரமா இருக்கும். கடலை பருப்பை நாம சட்னி, சாம்பார் பொடி, சாலட் அப்படின்னு பல வகைகள்ல பயன்படுத்துறோம். ஆனா இதுல சீக்கிரமாவே பூசணம் பிடிச்சிரும். இந்த பிரச்சனைக்கு ரொம்பவே எளிமையான தீர்வு என்னதுன்னா, கடலை பருப்பை வாங்கி வந்ததையும் இல்லைன்னா அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுத்தமான பேன் இல்லைன்னா தவால்ல எண்ணெய் இல்லாம பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி வறுத்து வச்சா பூசணமும் பிடிக்காது, ரொம்ப நாள் தரமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கிறிஸ்பியான டெக்ஸ்சரும் கிடைக்கும். நாலாவது உதவி குறிப்பு என்னதுன்னா, கொண்டக்கடலை மென்மைக்கு. கொண்டக்கடலைய ஊற வச்ச உடனேயே குக்கர்ல சமைச்சா மெதுவாக மென்மையும் வரும். கொண்டக்கடலைய சாப்பிட்றதுக்கு இனிப்பா இருக்கும். ஆனா அதைய மென்மையா வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம அதிகமான கேஸ் தேவைப்படும். இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு முதல்ல கொண்டக்கடலைய 5 to 6 மணி நேரம் தண்ணீர்ல நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதைய பிரஷர் குக்கர்ல சமைக்கணும். ஊற வைக்கிறதுனால அது விரைவாகவும், குக்கர்ல சமைக்கிறதுனால ரொம்பவே மென்மையாகவும் எண்ணெய் குறைந்ததாகவும் சமைக்க முடியும். இது நேரத்தையும் ஆற்றலையும் மிச்சப்படுத்தும் சிறந்த முறை. அஞ்சாவது உதவி குறிப்பு என்னதுன்னா, பாசிப்பருப்போட சிறப்பு சுவை. பாசிப்பருப்பு சாம்பாருக்கு சிறந்த சுவையை தரும். நாம பெரும்பாலும் துவரம் பருப்பை தான் சாம்பாருக்கு பயன்படுத்துறோம். ஆனா சுவை மாற்றத்திற்காக பாசிப்பருப்பையும் முயற்சி செய்யலாம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு ஒரு தனித்துவமான சுவையையும் இனிப்பான சுவையையும் தரும். இது சாம்பாரோட கன்சிஸ்டன்சியையும் கெட்டிப்படுத்தும். அடுத்த தடவை சாம்பார் வைக்கும் போது முழுசா இல்லைன்னா ஒரு பகுதியாவது பாசிப்பருப்பை பயன்படுத்தி பாருங்க. உங்க குடும்பத்தினர் புதிய சுவையை விரும்புவாங்க. இப்படி இந்த 5 எளிய உதவி குறிப்புகளும் நம்மளோட அன்றாட சமையலை ரொம்பவே திறமையாகவும் சுவையாகவும் மாத்த உதவும். சின்ன ரகசியம்தான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இந்த குறிப்புகள் உதவியா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.